ஐயாவும் கங்காவும் உனக்கு நன்றி சொல்லணும்னு ஆசைப்பட்டாங்க. வெறும்னு நன்றி சொன்னா நல்லா இருக்காதுல்ல, அதுக்குதான் இந்த விருந்தும் வெகுமதியும். நான் என்ன அந்த கங்கா நல்லா வாழணும்னு நினைச்சேன். ஐயா அத்தை கூட போயிட்டு வான்னு சொன்னாரு. அவரு பேச்ச தட்ட முடியாம போனேன். அதுக்கு போய் இவ்ளோ பெரிய வரவேற்பா? இளவஞ்சி, என்னம்மா யோசிக்கிற? ஒண்ணு இல்ல அத்தை. இப்பவாது என்ன புரிஞ்சுக்கிட்டீங்களே. நீங்க எவ்ளோ நல்லவங்க. உங்க மனசுல இடம் பிடிக்க முடியாம போயிடுச்சுன்னு தான் யோசிச்சுட்டு இருந்தேன். ரொம்ப சந்தோஷத்தை. கங்கா வந்தா நான் ரொம்ப நன்றி சொன்னேன்னு சொல்லிடுங்க. சரிம்மா, நான் கிளம்புறேன். அம்மா, நான் அன்னி கூட வீடு வரைக்கும் போயிட்டு வந்துடுறேன். வேணாம் வேணாம், நீ இங்கே இரு. இளவஞ்சி, நான் வரட்டுமா? வேணானே, நானே போய்க்கிறேன். நான் வரேன். இளவஞ்சிக்கு ரொம்ப வெள்ளந்தியான குணம். அத்த, வெள்ளந்தியான குணம்னா உங்களுக்கு என்னன்னு தெரிய மாட்டேங்குது. ஐயோப்பா சாமி. எப்ப பார்த்தாலும் கொட்டிக்கிட்டே கடை. நீ வரதுக்கு நேரம் ஆயிடுச்சு, அதான் சரி போர் அடிக்குதுன்னு கடலை சாப்பிட்ற. இளவஞ்சி, கழுத்துல புது செயின், கையில புது புடவை. நீ என்னை விட்டுட்டு நகை கடைக்கும் புடவை கடைக்கும் போயிட்டு வரியா? ஆயக்குடியில எங்க கடை இருக்கு? எல்லாம் கங்கா வீட்டுல கொடுத்தாங்க. என்ன தப்பா புரிஞ்சுக்கிட்டாங்க. எதிரிலேயே எதிரி சந்தோஷமா வாழ்றா. என்னன்னு கேட்டா எதுவுமே சொல்லாம புலம்புற. எங்க போனாலும் மறக்காம என்ன கூட்டு போவேல. இப்ப விருந்துன்னு சொன்ன உடனே என்னை விட்டுட்டு தனியா போய் கொட்டிட்டு வந்துட்டியா? ஆட போக்கா. அந்த கங்காவுக்கும் கலெக்டருக்கும் கல்யாணம் நடக்க கூடாதுன்னு நாம எவ்வளவு தகுடுக்கத்த வேலை பண்ணோம். அதையும் மீறி கல்யாணம் நடந்துச்சு. அதுக்கப்புறம் அவங்க 2 பேரும் ஒண்ணு சேரக்கூடாதுன்னு செய்யாத வேலை இல்ல. ஆனா நிலைமையே தலைகீழ மாறிடுச்சு. என்ன மாறிடுச்சு? ஐயா சொன்னாருங்கிறதுக்காக அவங்க 2 பேரையும் மறு வீட்டுக்கு கூட்டிட்டு வந்து சாந்தி முகூர்த்தெல்லாம் ஏற்பாடு பண்ண. அதுக்கு அந்த சுப்பு குடும்பம் நான் என்னமோ மனசு மாறி கங்கா நல்லா வாழணும்னு நினைச்சு நான் அதுல பண்றேன்னு நினைச்சுக்கிட்டு அதுக்கு பரிசாதான் இந்த செயினையும் போட்டு இந்த சேலையும் கொடுத்து வைத்தியம் ரொப்பிட்டாங்க. இளவஞ்சி, உனக்கு இதெல்லாம் பிடிக்கலையா? பிடிக்கலன்னா செயினை தூக்கி போட்டுறாத. என்கிட்ட கூட நான் போட்டுக்கிறேன். நல்ல கதையா இருக்கே. இந்த செயின் எங்க ஐயா வீட்டு பணத்துல வாங்கினது. நல்ல வேளை எங்க ஐயா வீட்டு சொத்து எங்கேயும் போகாம என்கிட்டயே வந்துருச்சு. வா போலாம். போலாம். விட மாட்டியே, வா. என்னங்க என்னங்க? என்னம்மா? மோரு. ஏம்மா இதெல்லாம் நீ செஞ்சிட்டு இருக்க? உனக்கு தான் உடம்பு முடியல. யார்ட்டையாவது கொடுத்து அனுப்பலாமா? இல்லைங்க. வாங்க மாப்பிள்ள, நல்லா இருக்கீங்களா? என்னடி இளவஞ்சி, கங்காவை மறு வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தியே, நல்லபடியா உபசரிச்சு பத்திரமா கொண்டு போய் விட்டியா? எல்லாம் முடிஞ்சது. அதையும் உம்முன்னு மூஞ்சி வச்சுட்டு சொல்ற? எனக்கு தான் உடம்பு சரியில்லை, என்னால தான் வர முடியல. நீ தான் நல்லா இருக்கல்ல, நல்லா சிரிச்சுக்கிட்டே பதில் சொல்ல. கங்காவுக்கு ஒரு நல்லது நடந்தா உனக்கு தான் பொறுக்காதே. உங்க அப்பா உள்ளதான் இருக்காரு, போய் என்ன புலம்பணுமோ புலம்பு. போங்க மாப்பிள்ள. ரொம்பதான். வா மாப்ள. மனசே சரியில்லப்பா. அந்த கங்கா ரொம்ப அதிர்ஷ்டக்காரியா இருக்கா. எப்படி எல்லாம் பக்கம் காத்தடிக்குது பாத்தீங்களா? கங்காவை பார்க்க கலெக்டர் சென்னைக்கு போனப்ப அந்த கற்பகம்மா கையோட இழுத்துட்டு வந்துட்டாங்க. ஏன் கோவில்ல தாலியை உண்டியில போடும்போது கையோட புடிச்சு இழுத்துட்டு வந்துட்டாங்க. இப்போ மனசு மாறிட்டாங்க. மன்னிப்பு கேட்டே தீரணும்னு அந்த சண்முக சுந்தரம் பிடிவாதமா இருந்தாரு. இப்போ கங்காவை ஆசீர்வாதம் பண்ணிட்டு ஊருக்கே போயிட்டாரு. பத்தாதுக்கு ஐயா வேற கங்காவையும் கலெக்டரையும் சாந்தி முகூர்த்தத்துக்கு கூப்பிடுறதுல இருந்து மறு வீட்டை அழைக்கிற வரைக்கும் என்னைய அனுப்பி வச்சுட்டாரு. அந்த கங்காவுக்கு என்ன ஒரு வேலைக்காரி மாதிரி ஆக்கிட்டாரு. என் கையாலேயே அவங்களுக்கு விருந்து சமைச்சு பரிமாற வச்சு அவங்க சாப்பிட்டுட்டு போனதுக்கு அப்புறம் அந்த எச்சையில எடுக்க வச்சுட்டாங்கப்பா.
ஐயோ நினைச்சு பார்த்தாலே வயிறு பத்தி எரியுது. ஐயோ இன்னும் கொஞ்ச நாளா வாரிசு சுமக்கிறேன்னு வயிற்று தள்ளிட்டு வந்து நிப்பா. அப்பவும் என்னதான் கவனிச்சுக்க சொல்ல போறாங்க. நான் தான் அவளுக்கு பிரசவம் பார்க்கணும். அவ புள்ளைய பெத்து கொடுத்தோன்னே அத கழுவி தொடச்சி அவ கையில கொண்டு போய் கொடுக்கணும். ஐயோ என் தலை எடுத்து பாத்தீங்களா? இளவஞ்சி, அது மட்டும் நடக்கவே நடக்காது, நடக்கவும் விட மாட்டேன். ஐயா வழியில அந்த சுப்புலட்சுமி குடும்பத்துல இன்னொரு வாரிசு உருவாகிறத நான் அனுமதிக்கவே மாட்டேன். ஆனா கங்கா வளர்ந்துட்டே போறாளே மாமா. மாப்ள, கற்பகம் வீட்டுக்கு கங்கா மருமகளா போயிருக்கலாம், சாந்தி முகூர்த்தம் கூட நடந்திருக்கலாம், ஏன் கங்கா கர்ப்பமா கூட ஆகலாம். இது எல்லாத்துக்கும் சேர்த்து நான் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிறேன் மாப்ள. எப்படி மாமா? எத்தனையோ வழி இருக்கு. என்னன்னு தான் சொல்லுங்களேப்பா. மாப்ள, காலேஜ் கட்டுற பெர்மிஷன் விஷயமா நீ கலெக்டரை பாக்குற, நானும் உன் கூட வர்றேன். நமக்கு காலேஜ் கட்டுறது முக்கியம் இல்ல, ஏதாவது ஒரு விஷயமா அவனோட மோதணும். இந்த பிரச்சனைய காரணமா வச்சு அந்த மோதல ஆரம்பிக்கலாமே. ஒருவேளை காலேஜ் கட்டுறதுக்கு பர்மிஷன் கொடுத்துட்டானா? கொடுக்க மாட்டான், கொடுக்கவே மாட்டான். ரூல்ஸ் பேசுவான், நாம மோதிர வேண்டியதுதான். காவிரி ஆத்துல அவன் தப்பிச்சிட்டான், காலேஜ் விஷயத்துல அவன் தப்பிக்கவே முடியாது மாப்ள. செண்பக பாண்டியனும் கலெக்டரும் ஐயாவுக்கு பக்கபலமா இருப்பாங்களே. அப்பா எல்லாத்துக்கும் தனித்தனியா வழிபடுங்கப்பா. செண்பக பாண்டிய ஏன் கிட்ட சட்டத்தை பயன்படுத்தினா அவன் காக்கி சட்டைய கழற்றுறது நிச்சயம். ஐயாவை நம்ம வழிக்கு கொண்டு வரதுக்கு தனி வழி வச்சிருக்கேன். என்ன வழி மாமா? ஐயாவுக்கே தெரியாம அவர் கைரேகை வச்ச பத்திரம் இப்போ நம்ம கிட்ட தானே இருக்கு. அந்த பத்திரத்தை பயன்படுத்தி சுப்புலட்சுமிய ஐயா கிட்ட இருந்து பிரிச்சிடுற. கலெக்டருக்கோ சுப்புலட்சுமிக்கோ தன் கண் முன்னே நடக்கிற கொடுமையை பார்த்ததுக்கு அப்புறமோ அந்த கங்கா வயித்துல இருக்கிற கரு தங்கோங்கிற தங்காது மாப்ள. அது மட்டும் இல்ல, கங்காவோட எதிர்கால சந்தோஷம் எல்லாம் சாம்பலாயிடும் மாப்ள. ஐயா, டிஎஸ்பி, கலெக்டர், கங்கா இவங்க எல்லாருக்கும் இப்போ வெளிப்படையான விரோதி ஆயிட்டா இந்த குலசேகரன். இனிமே நேரடியா மோதிர வேண்டியதுதான் மாப்ள. மாமா, நாம எப்படியாவது ஜெயிச்சாகணும். ஆனா எப்படி ஜெயிப்போம்னு பயமா இருக்கு. ஐயா கிட்ட செல்வாக்கு இருக்கு, கலெக்டர் கிட்ட அதிகாரம் இருக்கு, டிஎஸ்பி கிட்ட சட்டம் இருக்கு. ஆனா நம்ம கிட்ட என்ன இருக்கு? புத்தி இருக்கு, தைரியம் இருக்கு, எதையும் சாதிச்சு காட்டுவேங்கிற நம்பிக்கை இருக்கு. தோத்துருவோன்னு பயந்துராத மாப்ள. எப்படி ஜெயிக்கிறேன்னு கூட இருந்து பாரு. ஏன்னா நம்ம கிட்ட நியாயம் இருக்கு. அப்பா அத பாத்துட்டு தான்ப்பா நான் கோவிலுக்கு போய் மொட்டை போடணும்னு இருக்கேன். அந்த கங்காவுக்கு எல்லாம் இருந்தும் எதுவுமே கிடைக்காம போகணும், அப்பதான் எனக்கு நிம்மதி. ஆமா மாப்ள, காலேஜ் கட்டணும் நம்ம கேக்குற பெர்மிஷனே கங்காவுக்கு இடைஞ்சல் கொடுக்கறதுக்கு தான். நாம கலெக்டருக்கு கொடுக்கிற இடைஞ்சலால கற்பகம் கோவப்படுவான். அந்த கோபம் கங்கா மேல திரும்பும், கங்காவை வெறுப்பா கேவலமா நடத்துவா. கங்கா மனசு உடைஞ்சி ஆயக்குடிக்கு திரும்பி வந்துருவா. இத எப்படி ஆரம்பிக்கிற எப்படி முடிக்கிறேன்னு பொறுத்திருந்து பாரு மாப்ள. டிரைவர் என்னப்பா? பைக் குறுக்கு நிக்குதுமா. இறங்கி போய் பாரு. சரிங்கம்மா. இளவஞ்சி, அதிர்ஷ்டக்காரிடி நீ. கும்பிட போன தெய்வமே குறுக்க வந்த மாதிரி நீ யார தேடிட்டு போனியோ அவளே கார்ல இருக்கா பாரு. அறிவுக்கு இருக்கா அவ உனக்கு தெய்வமா? என் வாயில ஏதாவது வந்துட போகுது. ஆமா, இவ இப்ப எதுக்கு ஆயக்குடிக்கு வந்திருக்கா? அவகிட்டே இப்ப கேட்டுருவோம். கலெக்டர் அம்மா, கோயிலுக்கு போறவ குட்டிச்சாத்தானு துணைக்கு கூப்பிட்ட கதையா இவகிட்ட மாட்டிக்கிட்டோமே. வா. என்ன கலெக்டர் அம்மா இந்த பக்கம் காத்தடிக்குது? ஒண்ணு இல்ல, சும்மாதான் வந்தேன். ஆயக்குடிக்கு வந்திருக்கீங்கன்னா சும்மாவா வந்திருப்பீங்க? ஏன் வந்தேன் எதுக்கு வந்தேன்னு உங்ககிட்ட சொல்லிக்கிட்டு இருக்க முடியாது. டிரைவர் சீக்கிரம் வண்டி எடு. சும்மா இதுங்கிட்ட நின்னு பேசிட்டு. அடடடா, கொஞ்சம் பொறுங்கம்மா. நானே உங்களை பார்க்கலான்னு தான் இருந்தேன், பார்த்துட்டேன். கொஞ்சம் பேசிட்டு போலாமே. என்ன பேசணும்? அம்மா, என்ன இருந்தாலும் நீங்க இப்படி மாறுவீங்கன்னு நான் நினைக்கவே இல்லம்மா. அடிச்சாலும் அடிச்சீங்க, இப்படி ஒரு அந்தர்பல்ட்டி எடுப்பீங்கன்னு நான் கனவுல கூட நினைக்கல. ஐயா, ஏய் இளவஞ்சி, என்ன உனக்கு கிண்டலா?
பின்ன உங்ககிட்ட கிண்டல் பண்ணாம சுண்டலா விப்பாங்க? நாங்கெல்லாம் ரோஷம் உள்ளவங்க. உங்களை மாதிரி மான ரோஷத்தெல்லாம் விட்டுட்டு சொரண கெட்டு போக மாட்டோம். இளவஞ்சி, வார்த்தை அளந்து பேசு. ஆமா, நாங்க படியாலையும் ஆளாக்காலையும் அளந்துதான் பேசுறோம். பாத்தீங்களா, கடைசி வரைக்கும் எங்க அப்பா மன்னிப்பே கேட்கல. என்னமோ எங்க அப்பா மன்னிப்பு கேட்டாதான் கங்காவை அழைச்சிட்டு போவேன்னு சொன்னீங்க. இப்ப சொல்லாம கொள்ளாம அழைச்சிட்டு போயிட்டீங்க. இத பார், கங்கா ஏன் மருமக. அவளை கூட்டிட்டு போறதுக்கு யார்கிட்டயும் சொல்ல வேண்டிய அவசியம் எனக்கு இல்ல. மங்காக்கா, பாத்தியா இந்த கூத்த? கங்கா இவங்க மருமகன்னு இப்பதான் தெரிஞ்சுதா? ஏமா கலெக்டர் அம்மா, பொண்ணு கழுத்துல தாலி கட்டி நடுத்தருவுல விட்டுட்டு போனீங்களே, அன்னைக்கு தெரியலையா கங்கா உங்க மருமகன்னு? இளவஞ்சி, உனக்கு தான் பேச தெரியும் பேசாத, எனக்கும் பேச தெரியும். பேசுங்கம்மா. என்ன பேசுவீங்க? ஐயா 10 ஏக்கர் நிலம் பட்டா போட்டு கொடுத்தாரு, அதனாலதான் பொண்ணை கூட்டிட்டு போனோம்னு சொல்ல போறீங்களா? ஏமா அடுத்தவங்க சொத்துக்கு அலையறீங்க? ஐயா சொத்து என்ன வாரிசு இல்லாத சொத்தா? என்ன இளவஞ்சி சொல்ற? 10 ஏக்கர் நிலத்தை வாங்கிட்டு தான் கங்காவை கூட்டு போனாங்களா? ஆமாக்கா, யாருக்கும் தெரியாதுன்னு நினைச்சிட்டு இருக்காங்க. இன்னும் எவ்வளவு புடுங்கலான்னு அலைஞ்சுகிட்டு இருக்காங்க. இந்த இளவஞ்சி இருக்கிற வரைக்கும் அது நடக்காது. வாங்கினதை திரும்ப கொடுத்துடணும், இல்ல அதை எப்படி வாங்கணும்னு எனக்கு தெரியும். இத பார், எங்களுக்கு கொடுத்த பத்திரத்தை திருப்பி கொடுக்கத்தான் நான் போயிட்டு இருக்கேன். உன்ன மாதிரி சொத்துக்கு பேய அலையிறவன் நான் இல்ல. எங்க கிட்டயும் சொத்தெல்லாம் நிறைய இருக்கு. ஏதோ ஐயாவோட சொத்துக்காக தான் கங்காவை கூட்டிட்டு போனேன்னு நீ நினைக்காத. ஓஹோ, அப்போ பெருமைக்காக தான் கூட்டிட்டு போனீங்களா? கங்கா கலெக்டர் ஆயிட்டா, மகனும் கலெக்டர் மருமகளும் கலெக்டர்னு சொல்லி சொல்லி பெருமைப்பட்டுக்கலாம்ல. அந்த மாதிரி பெருமைக்கெல்லாம் அலையிறவன் நான் இல்ல. இப்பவும் சொல்றேன், கங்காவை நான் மருமகளா ஏத்துக்கவே மாட்டேன். என் மகனுக்காகத்தான் நான் அவளை கூட்டிட்டு போனேன். ஒரே வீட்ல இருந்தாலும் அவ யாரோ நான் யாரோ. கங்காவை சாதாரணமா நினைச்சுக்காதீங்க. பார்த்தாதான் பசு மாதிரி இருப்பா. உங்க மாமியார் அதிகாரம்லாம் அங்க செல்லாது. பார்த்து நடந்துக்கங்க, இல்லனா உங்களை வீட்டை விட்டு விரட்டி விட்டுருவா. பார்க்கலாம் யாரு யார விரட்டுறாங்கன்னு. அப்படியே எனக்கு ஏதாவது பிரச்சனை வந்தாலும் நீ அத பத்தி கவலைப்படாத இளவஞ்சி. ஆமா, உன்னை விரட்டுறதுக்கு ஒருத்தி வராளாமே, சண்முக வடிவு. அவகிட்ட இருந்து நீ உன்னை முதல்ல காப்பாத்திக்க, அப்புறம் நீ என்ன பத்தி கவலைப்படுமா? டிரைவர், வண்டி எடு. சரிங்கம்மா. அக்கா, அவ என்ன சொல்லிட்டு போறா பாத்தியாக்கா? அதை விட இளவஞ்சி, கற்பக வாயில இருந்தே ஒரு பெரிய ரகசியத்தை வாங்கிட்டோம்ல. கங்காவை வேண்டா வெறுப்பாதான் வேற வழி இல்லாம தான் கூட்டி போயிருக்காங்க. ஆமாக்கா, இந்த ஒரு விஷயம் போதும், இதையே ஊதி பெருசாக்கிடலாம். இந்த கற்பகம் திரும்பி அவ வீட்டுக்கு போறதுக்குள்ள கங்கா கிட்ட இந்த விஷயத்த சொல்லி அவ மனச கலைக்கணும். அவ கலங்கறத நான் பார்க்கணும். வாக்கா வா. என்னக்கா, வீட்ல ஒரு ஈ காக்காவை கூட காணோம். ஏய், அதை விடுடி. வீட்டுல பத்தியா என்னென்னமோலாம் வச்சிருக்காங்க. பார்க்க பார்க்க ஆசையா இருக்கு. அக்கா, எதுலயும் கை வச்சிடாத. நீ கை வைக்கிறத பார்த்து கைய உடைச்சிடுவேன். வெளியிலதா போலீஸ் நிக்கிறாங்க. கங்கா, கங்கா, இளவஞ்சி அண்ணி வந்திருக்கேன். எப்ப வந்தீங்க அண்ணி? வாங்க அண்ணி, வாங்கத்த வாங்க, உட்காருங்க உட்காருங்க. இருங்க, நான் குடிக்க ஏதாவது எடுத்துட்டு வரேன். என்ன ஏதாவது வரும்னு பாத்துட்டு இருக்கியா? ஆமா ஆமா, ஜூஸ் கொண்டு வரோம்னு நினைக்கிறேன். வருது வருது. இந்தாங்க, எடுத்துக்கங்க அண்ணி. எனக்கு வேண்டாம் கங்கா. கொஞ்சம் இல்ல, பரவாயில்ல. என்ன அண்ணி, என்ன விஷயமா வந்திருக்கீங்க?
கங்கா சந்தோஷமா இருக்கியா? சந்தோஷமா தான் இருக்கேன். ஆ, எங்க சந்தோஷமா இருக்க? உன் முகத்தை பார்த்தாலே அப்படி தெரியலையே. இல்ல அண்ணி, நான் நல்லா தான் இருக்கேன். இங்க இருக்கிற நிலைமையை பார்த்தா இன்னைக்கு சந்தோஷமா இருப்ப, நாளைக்கு சந்தோஷமா இருப்பேன்னு சொல்ல முடியுமா? உங்க எல்லார் புண்ணியத்திலயும் நான் இன்னைக்குமே நல்லா தான் இருப்பேன். நீங்கெல்லாம் இருக்கும்போது எனக்கு என்ன நீ குறை? இவ உண்மையிலேயே சொல்றாளா இல்ல நம்மள ஆழம் பாக்குறாளா? என்ன நீ யோசிக்கிறீங்க? ஒண்ணும் இல்ல, நீ எவ்வளவு நல்லவன்னு யோசிச்சு பார்த்தேன். அத விடுங்க அண்ணி, ஜூஸ் தான் வேணான்ட்டீங்க. மோர் கொண்டு வரட்டுமா? ஆ, இந்த வீட்ல பச்சை தண்ணி கூட குடிக்க கூடாதுன்னு தான் ஜூஸ் கூட நான் வேணான்னு சொல்லிட்டேன். ஒன்ன தவிர இந்த வீட்ல இருக்கிற எல்லாருமே எனக்கு ஜென்ம விரோதிங்க. ஏன் அண்ணி அப்படி சொல்றீங்க? இங்க இருக்கிற எல்லாருமே நல்லவங்க தான். நீ வெளுத்ததெல்லாம் பாலுன்னு நினைக்கிற, நான் அப்படி கிடையாது. பாலா சுண்ணாம்பான்னு விரல விட்டு கலக்கி பாத்துருவேன். அண்ணி, நம்ம நல்லவங்களா இருந்தா சுத்தி இருக்கிறவங்க தானா நல்லவங்களா ஆயிடுவாங்க. கங்கா, இங்க பாரு கங்கா, நீ நானும் எவ்வளவு சண்டை போட்டிருக்கோம். நான் 4 வார்த்தை திருப்பி பேசுனா நீ 1 வார்த்தை பேசுவ. அதுக்காக உனக்கு ஏதாவது ஒண்ணு ஆச்சுன்னா நான் வேடிக்கை பார்த்துட்டு சும்மா இருக்க முடியும்? தான் ஆடலனாலும் தான் தசை ஆடுன்னு சொல்லுவாங்கல்ல. இளவஞ்சி, அது தசை இல்ல, சதை. எனக்கு தெரியாத, ரெண்டும் ஒண்ணுதான். கொஞ்சம் வாய் மூடிட்டு சும்மா இருக்கிய? கங்கா, நீ என்னமோ இந்த வீட்டை சொர்க்கமா நினைச்சு வந்திருக்க. போக போக பாரு, இந்த வீடே உனக்கு நரகமா மாறப்போகுது. நரகத்துல மனுஷங்களை கொதிக்கிற எண்ணெய் கொப்பரையில போட்டு வறுத்தெடுப்பாங்களா? அந்த மாதிரிதான் உன் மாமியாரும் ஒண்ணு வறுத்தெடுக்க போறா. ஆமா கங்கா, இந்த வீட்டு தொரசானிய பார்த்துட்டு தான் வரும். துரசானியா? யார் அண்ணி? உன் மாமியார் தான் சொல்றா. உன் மாமியாருக்கு புடவைக்கு பதிலா கவுன மாட்டி விட்டா வெள்ளக்காரி மாதிரியே இருப்பாளாம். அதை விடு, உன் மாமியார் என்ன சொன்னா தெரியுமா? உன்னை அந்த அம்மா மனசார கூட்டிட்டு வரலையா? கலெக்டர் சத்தம் போட்டாருன்னா கூட்டிட்டு வந்தாங்களா? நீ என்னைக்குமே அவங்களுக்கு மருமகளாக முடியாதான். எப்படி உன்னை கூட்டிட்டு வந்தாலோ அதே மாதிரி உன்னை வீட்டை விட்டு விரட்டிடுவாளா?